தமிழ் தேசிய அரசியல் இரண்டு திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக வரலாறு ஒரு தலைவர் தேடிட்டு சீமான் ஒன் மேன் பார்ட்டி. அவர் பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கிடையாது. அவரு தான் பொதுக்குழு செயற்குழு நிர்வாகக்குழு குழுக்குழு எல்லா குழு அவரு தான். இலங்கை தமிழர்கள் திருச்சியோட சிறப்பு முகாம் சித்திரவதை முகாமா இருக்கு முதல்வரே, உங்களுக்கு தெரியவில்லையா? அதென்ன சரிப்படுத்த உங்களுக்கு துணிவில்லையா? அந்த அளவுக்கு இது இல்லையா அப்படின்னு திட்டுறாரு, முதல்வரையே திட்டுறாரு. என்னதான் நடக்குது சார் திருச்சி? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்ஸ்பெக்டருக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்குமா சார்? 1.5 lakhs சார். எவ்வளவு சார் கிம்பளம்? சென்னையில இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸ் எவ்வளவு சார் சம்பாதிக்கிறாங்க? லஞ்சம் பணம் லஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். இது குக்கு செய்திகள். நான் உங்கள் மோகன்ராஜ். குக்கு செய்திகள் தமிழக பாலிடிக்ஸ்ல கரண்டா நடக்கக்கூடிய விஷயங்கள் சுட சுட தரலாம். இந்த சமயத்துல என்னோட நீண்ட நாள் ஃபேவரட் கெஸ்ட் தமிழா பாண்டியன் சார், பத்திரிகையாளர், ஆக்டிவிஸ்ட், இன்னும் பல அவதாரங்களை எடுத்தவர். நம்ம சீமான் அவர்கள் முதலா வேட்பாளர்களே அறிவிக்கிறாரு. கன்னியாகுமரி தொகுதிக்கு மரிய ஜெனிஃபரும், நெல்லை தொகுதிக்கு பா சத்யாவும். இது எந்த அளவுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும் சார்? மற்ற ஆட்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்க. மற்ற கட்சிகள் முதல்ல அறிவிக்கிறாரு வேட்பாளரே டைரக்டா. அதுவும் பெண் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறார். 50%, 2 பேர்ல ஒரு பெண். எப்படி சார் இருக்கு பாக்குறீங்க? அதாவது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இங்க மிகவும் எதிர்பார்க்கப்படுகிற தமிழ் தேசிய அரசியல் இரண்டு திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக வரலாறு ஒரு தலைவனை தேடிட்டே இருக்கு. 50 வருஷமா தேடு ஒரு தமிழ் தேசிய தலைவனை. அந்த தமிழ் தேசிய தலைவருக்கான இடம் இன்னும் காலியாகவே இருக்கு. அதனால சீமான் எதை செஞ்சாலும் சீமானை தவிர தமிழ் தேசிய அடையாளமே இல்லை. எல்லாம் திராவிட தேசியம் தான் இருக்கு. இல்ல இந்திய தேசியம் இருக்கு, பிஜேபி தேசியம் இருக்கு. இங்கே தமிழ் தேசியமே அடையாளமே இல்லை. அதனால சீமானை பொறுத்தவரை வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ ஒரு அடையாளம். அதனால அவரு ஜெயிக்க போறதோ தோக்க போறதோ ரெண்டாவது விஷயம். என்னுடைய கேண்டிடேட்யா, என்னுடைய வேட்பாளர், இதை அவர் அறிவிக்கிறாரு. இது வரவேற்கத்தக்கதான். நீங்க வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது 2ஆம் பட்சம் உண்மைதான். ஆனால் வேட்பாளர் தேர்வு என்பது சீமான் ஒன் மேன் பார்ட்டி. அவர் பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கிடையாது. அவரு தான் பொதுக்குழு செயற்குழு நிர்வாகக்குழு குழுக்குழு எல்லா குழு அவரு தான். அதனால அவரு அந்த கட்சி சீமான் கட்சி, ஜெயலலிதா கட்சி, கருணாநிதி கட்சி மாதிரி அது சீமான் கட்சி. அதனால அவர் அறிவிச்சிருக்கார். அறிவிச்சா இப்ப என்ன நடக்கும்? நாம் தமிழருடைய அந்த சின்னம் தொகுதி முழுக்க அறிமுகமாகும். அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இது ஆரோக்கியமானது. அதாவது ஒரு கிட்டத்தட்ட 10 வருடமா மக்களையே சந்திக்காம வாக்கு கேட்காம நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி அமைச்சர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தமிழ்நாட்டை பத்தி பேச, தமிழ்நாட்டுக்கு நிதி பத்தி பேச? மக்களை சந்திச்சுட்டு வரட்டும் அப்படின்றாரு. இவரு சந்திச்சுட்டு இருக்காரு. இது பத்தி உங்களோட பார்வை என்ன சார்? சீமான கேக்குறீங்க? ஆமா, சீமான் சொல்லியிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவங்கள. இல்ல, அதாவது பிஜேபியை பொறுத்தவரை அது ஒரு ஆல் இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்ட்டி, கொள்கை ரீதியான பார்ட்டி, இந்துத்துவா பார்ட்டி. இந்துத்துவா பார்ட்டியில நீங்க மன்மோகன் சிங் வடகிழக்கு மாநிலத்துல எம்பியா ஜெயிச்சு வந்தார். அவர் பஞ்சாபுக்கு வடகிழக்கு மாநிலத்துக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் ஜெயிச்சு வந்தார். இது தேசிய கட்சியில நீங்க நரசிம்மராவு பிஎம் உட்காந்துட்டார். ராஜீவ் மரணத்துக்கு பிறகு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போய் ஓங்கோல செட்டில் ஆகி தோட்டத்துக்கு செடிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டார். அரசியல வேண்டாம் ஓய்வு. அப்போ ஜனாதிபதியா இருந்த ஆர் வெங்கட்ராம இல்ல நீங்க தான் ராஜீவ் இல்லாத அந்த இடத்தை நீங்க தான் அமைதியா சிரிக்காம 5 வருஷம் ஓட்டுவீங்க, சிரிக்காம 5 வருஷம் நீங்க உங்களால ஓட்ட முடியும்னு நரசிம்மராவை அனுப்புறாரு. அனுப்பிய பிறகு அதுக்கு பிறகுதான் நரசிம்மராவ் எங்க ஜெயிச்சாரு? ஓங்கோல ஜெயிச்சு எம்பியா போனார். அப்ப இதெல்லாம் தேசிய கட்சியில நடக்கிறது சாதாரணம். தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொள்கை இருக்கு. அதனால நிர்மலா சீதாராமனுடைய சேவை சர்வீஸ் தேவைப்படுது. எதுக்கு? பிஜேபிக்கு. அதனால அந்த அம்மாவை ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வச்சிருக்காங்க, ஹோம் மினிஸ்டரா வச்சிருக்காங்க, ராணுவ அமைச்சரா வச்சிருக்காங்க, ஹோம் மினிஸ்டர் ராணுவ அமைச்சர் வச்சிருக்காங்க. இதெல்லாமே அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா 2014க்கு முன்பு
டெல்லியினுடைய பிஜேபி முகமே நிர்மலா சீதாராமன் தான். அது சீமானுக்கு தெரியாம இருக்க தெரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இறந்துட்டார்ல, பேர் சொல்லுங்க, அருண்ஜேட்லி வீட்டுல தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பிஜேபி முகாம் கூடும். பெரிய பண்ணை வீடு யாருது? அருண்ஜேட்லி வீடு. அப்போ மோடியா டெல்லிக்கு வரல, மோடிய டெல்லிக்கு, நான் சொல்றது 2010 வாக்குல. எனக்கு அந்த அம்மா போய் சந்திச்சிருந்தவங்கள எனக்கு தகவல் சொல்லுங்க. ஈழப்பத்திர சம்பந்தம் போகும்போது அந்த அம்மாவை டெல்லியில பார்ப்பாங்க, எங்க பிஜேபி ஆபீஸ்ல. அப்ப அந்த அம்மா உட்காந்து என்ன லாபி பண்ணுது? பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கான லாபி பண்ணுது. மோடியா டெல்லிக்கு வரல, குஜராத்ல இருந்தாரு. அப்போ 2010 பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கான லாபி யாரு? அருண்ஜேட்லி வீட்டுல சுஷ்மா ஸ்வராஜ், நிர்மலா சீதாராமன், அருண்ஜேட்லி, அப்ப மூத்த தலைவர் அத்வானி போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் கூடி நீங்க அப்ப என்ன பண்றாங்க? காங்கிரஸ் வந்து ஊழல் அரசாங்கம், அந்த ஊழலை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி அண்ணா ஹசாரே கலந்தாக்கி விட்டாங்களா? அண்ணா ஹசாரே, தம்பி ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, டெல்லிய பரபரப்பாச்சு. இதுக்கு பின்னணியில் யாரு? இந்த லாபி நிர்மலா சீதாராமன், அருண்ஜேட்லி, ஆண்டனி காங்கிரஸ்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர். அப்போ இந்த லாபியை உருவாக்கியவர்கள் ஒரு ஆள் நிர்மலா சீதாராமன். காங்கிரஸுக்கு எதிராக யாரு? அண்ணா ஹசாரே தள்ளி விட்டது, அரவிந்த் கெஜ்ரிவால் தள்ளி விட்டது, கிரண் பேடி தள்ளி விட்டது, எல்லாம் யாரு? அப்ப மோடியா டெல்லிக்கு வரல, நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல. நீங்க ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ பிஜேபி பேசிட முடியாது. பிஜேபி தப்பான கட்சி, இந்துத்துவ கட்சி, தலித் மக்களுக்கு எதிரான கட்சி, முஸ்லீமுக்கு எதிரான கட்சி, கிறிஸ்தவனுக்கு எதிரான கட்சி. ஆனால் அந்த கட்சி பிற்போக்குவாதமாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குற கட்சி. அப்போ நீங்க நிர்மலா சீதாராமனுடைய உழைப்பு பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு மிகப்பெரிய அளவுல நம்ம மூளை பயன்பட்டு இருக்கு. உங்க சப்ஜெக்ட் வர சார், இலங்கை தமிழர்கள் திருச்சியோட சிறப்பு முகாம் சித்திரவதை முகாமா இருக்கு முதல்வரே. உங்களுக்கு தெரியவில்லையா? அது என்ன சரிப்படுத்த உங்களுக்கு துணிவில்லையா? அந்த அளவுக்கு இது இல்லையா அப்படின்னு திட்டுறாரு, முதல்வரையே திட்டுறாரு. என்னதான் நடக்குது சார் திருச்சி? அதாவது பெரிய கொடுமை சார். சீமான் திட்டுறாரு, விட மாட்டேன்றாரு தமிழ் தேசத்தை. பெரிய கொடுமை என்னன்னா, நல்ல அருமையான கேள்வி, எனக்கு ரொம்ப வருத்தமான கேள்வி. பல முறை இரட்டை ஆயுள் தண்டனை முடிச்சவன் பூரா அங்க அடைச்சு வச்சிருக்காங்க. பல முறை வயிற்று கிழிச்சுக்கிறான், கையை வெட்டிக்கிறான், காலை வெட்டிக்கிறான். யாரு? எனக்கு வெளியே விடுங்கடா, இல்ல கொண்டு போட்டுக்கிறாங்கிறான். ஒரு மனிதனுக்கு 25 ஆண்டு காலமா சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை 12 வருஷம். இரட்டை ஆயுள் முடிச்சு போன ராஜீவ் குற்றவாளிகள் முருகன், சாந்தன் எல்லாம் அங்க இருக்காங்க. எங்க? திருச்சி சிறப்பு முகாம்ல. அது ஒரு ராணுவ கட்டமைப்பு முகாமோட யாரும் வெளியே வர முடியாது, உள்ள போக முடியாது. சாகுவரையும் சாப்பிட்டு அங்கேயும் சாக வேண்டியது. ஜுடிஷியல் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி சார் அலோவ் பண்றாங்க? அதாவது முகாம்ன்ற பேர்ல வச்சு நடத்திடலாமா? அதாவது ஏற்கனவே வீரப்பனுக்கு அந்த மாதிரி ஒரு முகாம் இருந்தது, பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆமா. இதுல என்ன பெரிய விஷயம் நடக்குதுன்னா, இந்த விஷயத்தை நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு போகவே இல்லை. நீதிமன்றத்துக்கு கொண்டு போகவே இல்லை. அந்த முகாம்ல ஒரு இலங்கை தமிழருக்கு நீங்க அவளுக்கு பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவங்க உறவினர் ஒருத்தர் என்கிட்ட அந்த பேப்பர்லாம் கொடுத்து, நான் நம்ம ஓய்வு பெற்ற நாகமுத்து ஜட்ஜி இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்து, என் பையன் அப்ப இங்க இருந்தான், டெல்லியில பிராக்டிஸ் பண்ணான், 2 பேரையும் கொடுத்து எப்படியாவது அந்த மெடிக்கல், அவனுக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக், அவனுக்கு எங்க முகாமில் கிடக்கிறான். எனக்கு ஒரு ஈழத்தமிழர், அவர் வந்து ஹமாஸுக்காக போராடிக்குவார். எங்க 40 வருஷம் முந்தி ஹமாஸுக்காக போராடி ஒரு ஈழத்தமிழருடைய வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. அந்த இலங்கை தமிழர் எங்களோட பேப்பர் பூரா கொடுத்தாரு, காப்பாத்துங்க, அவன் ஜெயிலுக்கு செத்து போயிடுவான். அப்போ நான் நாகமுத்து கிட்ட கொண்டு போய் எல்லாம் கொடுத்து வழக்கு போட சொன்னா, டெல்லியில வழக்கு பதிவு பண்ணுவதற்கு 10 லட்சம் ரூபாய். எவ்வளவு? ஒரு சீனியர் கவுன்சிலர் வச்சாதான் சீஃப் ஜட்ஜி என்னன்னு காஸ்ட்லி. அப்போ அந்த குடும்பம் அகதி முகாம்ல ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு எவ்வளவு பெருசா இருக்காங்க? அப்படி எனக்கு ஒரு 200 பேர் இருக்காங்க. எல்லாமே இலங்கை தமிழர்கள். இவன் இருக்கான், நீக்ரோஸ் இருக்கான்,
நீங்க ஏன் முகாம்னு சிறையில் அடைக்காம நீக்ரோஸ் எல்லாம் இந்த முகாம்ல இலங்கை தமிழர் முகாம் அது என்ன சதி நடக்குதுன்னா, நீங்க திருவனந்தபுரத்துல ஒரு மினி கப்பல் ஆயுதங்களோட பிடிபடுது. பிடிபட்டு உடனேயுமே புலிகள் இயக்கத்தை மீண்டும் மீண்டும் தடை செய்யணும் இந்திய அரசு, இலங்கை அரசு. சரியா? அதுக்காக என்ன பண்றான், திருவனந்தபுரத்துல கடல்ல ஆயுதங்களும் போதைப் பொருளும் கடத்தப்படுது, மாலத்தீவு ஒழுங்கு போகுது. இதுல இந்த முகாமில் இருக்கிறவன் சம்மந்தப்படுறான்னு ஒரு வழக்கு போடுறாங்க. புரிஞ்சுதா? இந்த முகாம் இன்னும் 10 வருஷம் கெட்ட பேரை கொண்டு இதுதான் இலங்கை அரசாங்கத்துடைய சதி, இந்திய உளவுத்துறையுடைய சதி. இப்படி பல அரசியல் பிணைந்து கிடக்குது ஈழத்தமிழனுக்கு. ஈழத்தமிழனுக்கு கண்ணீர் கதையை யார் தீர்ப்பு? தமிழனுடைய கண்ணீர் கதையை தீர்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஈழத்தமிழன் கண்ணீர். அப்ப இதுக்காகத்தான் புலிகள் இயக்கம் அழிஞ்சு பல வருஷம் ஆகி போச்சு. புறமாறு இறந்து பல வருஷம் ஆகி போச்சு. 2009. இப்ப வருஷம் என்னாச்சு? 14-15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டு கொண்டே வருது, நீடித்துக் கொண்டே வருகிறது, புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. புலிகள் இயக்கத்துக்கு முழுக்க இன்னைக்கு வரைக்கும் ஆதரவு கொடுக்கறது சீமான். தன்னோட கட்சி பேக்டிராப்லயே துணிச்சலா பிரபாகரன் அவரோட போட்டோ இல்லாம அவரோட மாநாடோ எந்த ஒரு கூட்டமும் நடக்கிறது இல்ல. தமிழ்லயே பேசுறாரு. இப்ப இருக்கிற இங்கிலீஷ் யூடியூப கூட வலையொலி அது இதுன்னு எல்லாமே தமிழாக்கம் பண்ணி பேசுறாரு. தமிழ் உணர்ச்சி பொங்க பேசுறாரு. தமிழ் தலைவர்களை தாத்தா அப்பா சித்தப்பான்னு சொல்லி உறவு முறையில 1-2 ஏடாவுடமா பேசுறாரு சார். சம்பந்தமே அதை பேசுறாரு. இப்ப ரீசெண்டா என்ன பேசினாருன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஆடக்கூடிய 11 பிளேயர்கள் தமிழர்களாகவே இருக்க வேண்டும், நானும் அதுல இருப்பேன். இதெல்லாம் தேவையா சார்? இப்படிலாம் பேசினா அது 4 நல்ல விஷயத்து நடுவில் ஏடாவுடமா ஆன மாதிரி இருக்கு. திடீர்னு ஏன் அந்த மாதிரி பேசுறாரு? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் காமெடி. அவரு பிரபாரன் பேரை சொல்லுகிறார், அது அவருக்கு ஒரு தகுதி. ஆனா நீங்க தமிழ்நாட்டு கள நிலவரத்துக்கு தகுதியான நபர் அல்ல அவர். நீங்க அது காலத்தின் கட்டாயம். ஏன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கு தலைவனே இல்ல. அந்த இடத்தை இவர் நிரப்புவதன் மூலம் பார்க்கப்படுகிறார், கேட்கப்படுகிறார், கண்காணிக்கப்படுகிறார். ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது கூட ஜிஎஸ்டி அடிச்சு ஓட விடுவேன், காவிரி அங்கிருந்து கலட்டா பண்ணி வர வைப்பேன், இங்க இருந்து மின்சாரத்தை அனுப்புவேன், தடை வைப்பேன், இளைஞர் படை வைப்போம், மாடு மேய்க்க ஒரு பெரிய பண்ணை வைப்போம், உனக்கு எதுவுமே தெரியாதா, படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, உடனே சுற்றுலா போ, நீ அங்கங்க போய் ஊரை சுத்திடுவா, பாரின் முழுக்க நீ அங்கேயே கைடா வேலை செய், நான் கவர்மெண்ட் சம்பளம் தரேன். இதெல்லாம் இயல்புக்கு மாறா இருக்கு. மத்திய அரசாங்கம்னு ஒண்ணு இல்லையே, ஒத்துக்க மாட்டாங்களா அவங்க? பெரிய ராணுவம் தனி தமிழ்நாடு கோரிக்கை மாதிரி இருக்கு சார். அதனால மீண்டும் காமெடின்னு அரசியல் காமெடி. நீங்க உண்மையான அரசியல்வாதியா இருந்த 25 எம்எல்ஏ வந்திருப்போம், ஒரு 5 எம்பி வந்திருப்போம், ஒரு 2000-3000 கவுன்சிலர் வந்திருப்போம். ஏன் வரல? மக்கள் சீமான சீரியஸா எடுத்துக்கிறது. நீங்க வேற எந்த யங்ஸ்டரும் கேட்டு பாருங்க சார். முதல் தலைமுறை வாக்காளர் ஒரு பையன், ஒரு 18-19 வயசு இருக்கிற தம்பியை கேட்டு பாருங்க, சீமானு தான் ஓட்டு போடுவேன். கேமராமேன், எங்க கேமராமேன் 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே நான் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. நீங்களும் சீமான் அந்த யங் ஏஜ்ல, அந்த இளம் வட்டாரத்துல ஒரு மோஸ் இருக்கு சார். அதாங்க 2 விஷயங்க. ஒரு ஈழத்தை பிரபாரம் நேசிக்கிறவன், தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவன், 2 பேரும் ஒரே மையப்புள்ளி வேற ஆளே இல்லை. அது சீமான். அதான் நீங்க 1967 காங்கிரஸ் காலி பண்ணிட்டு திமுக வருது. காலத்தின் கட்டாயம். பண்ணையார் அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்களா காங்கிரஸ்ல? உழைக்கிற மக்கள் தாண்டா நாங்க அரசியல் பண்ணுவோம். எங்க திமுக வளர்ந்து, அண்ணா திமுக வளர்ந்த இடம் நீங்க அயன் பண்ற இடத்துல, திமுக வளர்ந்த இடம் முடிவெடுற இடத்துல. இதெல்லாம் நான் நேரே பார்த்து எங்க அண்ணா டீ கடை கூட டீ கடையில. அப்போ இது காலத்தின் கட்டாயம். காங்கிரஸை ஒழிக்கணும்யா, காங்கிரஸை ஒழிக்கணும், திமுக கொடி பறக்கணும். நான் 12 வயசுல திமுக கொடியை புடிச்சிட்டு சாதா டீனா கரும்பு சக்கரை டீ 10 பைசா, அஸ்கா டீ திருப்பூர்ல சொல்லுவாங்க வெள்ளை சக்கரை 12 பைசா. இந்த எங்க அண்ணா 36வது, இன்னைக்கு 56 வார்டு டபுள் மடங்கு ஆகி போச்சு. 36வது வார்டு செயலாளர், திமுக செயலாளர். எங்க அப்பா வீட்லயே சேர்த்த மாட்டாரு, எங்க அப்பா துரத்து அடிப்பாரு. அப்ப எங்க அண்ணன் ராத்திரியில எஸ்ஆர்டி பஸ் மெக்கானிக்க வேலை பார்த்தான். அப்போ அண்ணா மண்டலத்தை படுத்துருவான். எங்க அம்மா ராத்திரி 10 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பேன். எனக்கு 7-8 வயசு. எங்க அம்மா இவனுக்கு காட்டுக்கு போனதுல ஆகும். அப்பெல்லாம் இது கிடையாது, கழிவறை அட்டாச்செல்லாம் கிடையாது. கழிவறை ஏன்னா பாடு எப்ப பார்த்தாலும் 10 மணிக்கு வருது. எங்க அப்பா திட்டுவாரு. எங்க அம்மா மடியில சாப்பாடு கட்டி வச்சு, யாருக்கு? மூத்த மகனுக்கு.
என்னை எழுப்பி கொடு, தனியா போனா எங்க அப்பா விரட்டி விட்டுருவாரு. அப்போ இப்படி எல்லாம் வளர்த்த கட்சி எது? திமுக. திமுக வளர்வதற்கு காங்கிரஸை ஒழிக்கிறோம், காங்கிரஸை ஒழிக்கிறோம், திமுக வளர்ந்தது. இப்போ திமுக அண்ணா திமுக திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும், சீமான். இதான் வரலாறு சார். எனக்கு இந்த சமயத்துல ஒரு மிக முக்கியமான கேள்வி சார், ரெண்டு கேள்விதான். 12 IAS ஆபீசர்ஸ் இடமாற்றம் செய்யப்படுறாங்க, 11 IPS ஆபீசர்ஸ் அதே டைம்ல இடமாற்றம் செய்யறாங்க. அதாவது SP சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸும் IAS ஆபீஸரும் அட் அ டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 23 பேரை வந்து இடமாற்றம் பண்றாங்க. அதுவும் முதலமைச்சர் 10 நாள் முதலீடுகளை ஈர்க்க ஸ்பெயின், ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிற சமயத்துல இந்த மாதிரி பண்றாங்க. இது இந்த மாதிரி இடமாற்றத்துக்கு காரணம் என்ன சார்? முதலமைச்சருடைய அனுமதியோடு உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் IAS தான் இத அனுமதி கொடுக்கணும். ஏன்னா தேர்தல் தேதி நெருங்க ஒரே நாள்ல மாற்ற முடியாது. அவங்களுக்கு ஆதரவு அதிகாரிகள், நீங்க கலெக்டர் தான் தேர்தல் அதிகாரி, கலெக்டர் தான் 39 தொகுதி, 39 தொகுதியும் தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சியாளர் தான். இவர்கள் தான் தேர்தலை முடிவு பண்ணி இறுதி பண்ணி பட்டியலை டெல்லிக்கு அனுப்பணும். இது திமுக ஆதரவு அதிகாரிகள் பட்டியல் தான். நீங்க தேர்தல் நெருங்க முடிச்சு அதிமுக அதிகாரிகள் மாற்றப்பட்டு திமுக அதிகாரிகள் நிரப்பப்படுவார்கள். தேர்தலுக்கு திமுக தயாராகிட்டு வருதுன்னு நீங்க கட்டியம் கூறுவதுதான் அந்த IAS IPS டிரான்ஸ்ஃபர். இன்னொரு விஷயம் சார், என்னோட இன்டர்வியூல நான் கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னீங்க, இப்ப முன்னாடி இருந்த IAS IPS அதாவது ஊழல் புரிஞ்சவங்க, ரிமார்க் ஆனவங்க, கெட்ட பேர் எடுத்தவங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்ப இருக்கிற டீம் சூப்பர் டீம், நியாயமான ஆபீசர்ஸ்களை கொண்ட டீம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது, IPS IAS ஆபீசர்ஸ் அப்படின்னீங்க. பட் நேத்து பார்த்த வேற ஒரு இன்டர்வியூல ரொம்ப கரப்டான ஆபீசர்ஸ் இருக்கா மாதிரி சொல்றீங்க, எது நிஜம் சார்? இல்ல, அதாவது முதல்ல 100% கரப்டட் அதிகாரி இருந்தாங்க. இப்போ இளைய அதிகாரிகள் வர்றவங்க ஒரு 50% நேர்மையான அதிகாரிகள் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் இந்த மீதி 50% ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலை எடுத்தா தான் நல்ல பதவிக்கு போக முடியும், உயர் பதவிக்கு போக முடியும். நீங்க அப்பதான் கலெக்டர் ஆனவங்க தர்மபுரி கலெக்டர் ஆனவங்க கோயம்புத்தூர் கலெக்டர் ஆனதான் விரும்புவாங்க. இப்படி சில விஷயங்கள் இருக்கு. அதனால சில அதிக காசு வரும். அதுதான் நீங்க SP போய் கன்னியாகுமரிக்கு போனா போக மாட்டாரு, எங்க போவாரு அவரு, நேர திருப்பூருக்கு போடுங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா எங்க வளமான பகுதி இதுதான். அப்போ இது போன்ற அதிகாரிகளும் நீ ஊழலை ஒழிக்கவே முடியாது, லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது. காவல்துறை லஞ்சம் வாங்க ஒரு அதிகாரி காமிச்சா அவர் 10 விருதே கொடுத்தாங்க. காவல்துறை அதிகாரி லஞ்சமே வாங்கல இல்லையா, பணிக்கு வேலைக்கு வந்து ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் லஞ்சமே வாங்கல, கண்டுபிடிக்க பார்க்கலாம். அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சிருவோம். அப்படி ஆளே பார்க்கவே முடியாது. டெய்லி சம்பளம் யாருக்கு? காவல்துறை அதிகாரி விஓக்கு. நீங்க விஓ கிட்ட வந்து தலையாரின்னு ஒருத்தர் இருப்பார். போய் சார் மோகன்ராஜ் சார் போறீங்க, போய் அப்பா எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான், இன்கம் சர்டிஃபிகேட், என் பையனை பள்ளிக்கூடம் சேர்த்தணும் சார் கொஞ்சம் வெட்டுங்க அப்படின்னா. எங்க? சரி, உங்க இடம் எங்க இருக்கு, எத்தனாவது ஏரியா, எத்தனாவது ஏக்கர், எத்தனை சென்ட், எத்தனை நஞ்சை, எத்தனை புஞ்சை, எத்தனை மாதிரி, அந்த யாருக்கு தெரியும்? தலையாரி. விஓவுக்கு தெரியாது. விஓவோட அந்த புக்கை பார்க்காம சொன்னாலும் தலையாரி தான். சார் இவருக்கு 7 ஏக்கர் 44 சென்ட் பார்க்க மைண்ட்லயே சொல்லுவான். யாரு? தலையாரி. யார் இடத்துக்கு பக்கத்துல? ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமி, இந்த பக்கம் கந்தசாமி, நடுவு நட அவங்க அப்பா தாத்தா பூட்டா பாட்டி எல்லாம் 7 ஏக்கர் 43 சென்ட் இருக்கு சார். மோகன்ராஜ் அடிச்சு கையில் கொடுத்துருவோம். என்ன இன்கம் சர்டிஃபிகேட் கொடுப்போம். அங்க இருந்து ஆரம்பிக்கிறது லஞ்சம். அதாவது தலையாரி முதல் தலைமைச் செயலாளர் வரை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்ஸ்பெக்டருக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்குமா சார்? 1.5 lakhs எவ்வளவு சார் கிம்பளம்? சென்னையில இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸ் எவ்வளவு சார் ஆவரேஜா சம்பாதிக்கிறாங்க? லஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மாசம் குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்லாம யாரும் வீட்டுக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனர் சார்? அசிஸ்டன்ட் கமிஷனர் 25 லட்சம் ரூபாய். SP சார்? SP எல்லாம் 50 லட்சம் ரூபாய் வருது மாசம். ADGP கோடி கணக்கா வருது. நான் சொல்லல, எனக்கு தெரிஞ்சு ரியல் எஸ்டேட்ல 20,000 கோடி வச்சிருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற டிஜிபி, பணியில் இருக்கிற டிஜிபி 2 பேரும் எனக்கு தெரியும். எவ்வளவு? 20,000 கோடி இருக்கு. பல்வேறு பரிணாமங்கள். உங்களோட உண்மையான கருத்துக்களுக்கு நன்றி சார். தொடர்ந்து வாங்க நேயர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.